நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஓசியா 10:12. இங்கே ஒரு ஆவிக்குரிய வயலை, விதைப்பை, அறுப்பை, மழையை காண்கிறோம். ஒரு உலக ரீதியான உழவனையே தேவன் தான் உழவும், கொத்தவும், பரம்படிக்கவும், நிரவவும், விதைக்கவும் நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய விதைப்பை, அறுப்பை தேவன் எவ்வளவு அதிகமாய் போதித்து உணர்த்துகிறவராய் இருப்பார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நான் அவரை எப்படி தேட வேண்டும்? முதலாவது, நீதிக்கென்று விதைத்து தேட வேண்டும். பாவம் செய்வதை விட்டுவிட்டு நீதி செய்து உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவரை தேட வேண்டும். இதுவே என் பிரயாசம், என் விதைப்பு. விதைப்பும் அறுப்பும் ஒன்றோடொன்று இணை பிரியாமல் இணைக்கப்பட்டது. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுவடை செய்வான். தினையை விதைத்தால் தினையை அறுப்பான், வினையை விதைத்தால் வினையை அறுப்பான் என பழமொழியும் உண்டு. நீதியை விதைக்கும் போது ஆண்டவர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இரண்டாவது, தயவு கொத்ததாய் அறுப்பு அறுத்து ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தருடைய தயவை, கிருபையை நாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் நமக்காக சம்பாதித்த நீதியை, பரிசுத்தத்தை கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்வதுதான் கிருபையின் அறுவடை. தேவ தயவை அறுவடை செய். மூன்றாவது, தரிசு நிலத்தை பண்படுத்தி ஆண்டவரை தேட வேண்டும். இதுவும் என் ஆவிக்குரிய பிரயாசம். என் இருதயத்தை, வாழ்க்கையை நான் உழ வேண்டும். அப்போதுதான் அது விதைப்புக்கு, விளைச்சலுக்கு ஏற்ற நிலமாகும். கர்த்தருடைய வசனம்தான் விதை. தேவ வசனம் முளைத்து கனி கொடுக்க என்னை நான் பண்படுத்தி ஆண்டவரை தேட வேண்டும். என் இருதயமும் என் சுய சித்தமும் உடைக்கப்பட வேண்டும். தரிசு நிலத்தை நான் பண்படுத்தி விட்டு நான் ஆண்டவரை தேடும்போது அவர் என் மேல் தமது நீதியை வருஷிக்க பண்ணி என்னை தமது கிருபையால் ரட்சிப்பார். ரட்சிப்பு தேவனுடைய ஈவு. அவர் என் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் வரை நான் அவரை தேட வேண்டும். அவரை தேடும் போது அவரை கண்டடைவோம். ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அதே வருஷம் 100 மடங்கு பலனை பெற்றான். நமது பிரயாசங்களையும் நம் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீதியை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபம். அப்பா, நான் உமக்குள் பிரயாசப்படுவேன். என் மேல் உமது நீதியை வருஷிக்க பண்ணி என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.